Hi friends, welcome to our channel Engineer மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா வியாபாரத்துக்கு கம்பங்கூழ் செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி கூழ் பண்ணுறது, கேழ்வரகு, கேப்பக்கூழ் எல்லாம் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. சம்மர் ஜூஸ் பிஸ்னஸ் ஒரு வீடியோவே இருக்கும். நீங்கள் சம்மரில் ஜூஸ் பிஸ்னஸ் பண்ணணுன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நீங்கள் வந்து ₹2 டியூப் வைஸ் போடுறதுலேருந்து பெரிய லெவலில் ரோஸ் மில்க் போடுற வரைக்கும் உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் சூப்பராக கொடுத்துருப்பேன். இன்றைக்கி நம்ம வந்து கம்பங்கூழ் செய்ய போகிறோம். சரிங்களா? வியாபாரத்துக்கு பண்ணுறதுக்கான கரெக்டான ப்ரொசீஜர் நீங்கள் வீட்டுக்கு போனனாலும் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 50 கிராம், சரிங்களா, 50 கிராம் முழு கம்பு வாங்கியிருக்கோம். சரிங்களா? கம்பங்கூழ் வந்து ராகி கூழ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கம்பும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரெக்டாக 50 கிராம் கம்பு வாங்கி மிக்சியில் வந்து ஒரு 2 பீட், சரிங்களா, 2 பீட் நீங்கள் வந்து இதை நனைய போடவோ எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு 2 பீட் நீங்கள் பண்ண உடனே என்ன ஆகும்னா அந்த கம்பில் மேலே இருக்க தோல், அதாவது அந்த டஸ்ட்டுமாங்க, சாவி, அது வந்து தனியாக கலண்டுட்டு வந்துடும். சரிங்களா? கம்பை வந்து ஒரு பீட் பண்ணி எடுத்த உடனே அந்த தூசி வந்து தனியாக வந்துடும். சரிங்களா? அந்த கம்புக்கு மேலே உள்ள தோல் வந்து தனியாக வந்துடும். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து தண்ணியில் ஊற போட்டுடலாம். சரிங்களா? ஒரு 1/2 லிட்டர், ஒரு 300 ml எவ்வளோ நாள் தண்ணி எடுத்துக்காங்க. தண்ணியில் ஊற போட்ட உடனே தண்ணியில் நீங்கள் இதை தட்டின உடனே அந்த டஸ்ட் எல்லாம் மேலே மிதந்துடும். சரிங்களா? அதை கையாலே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒன்றுமே அந்த தண்ணி நீங்கள் வடித்தாலே மேக்ஸிமம் அந்த டஸ்ட்டு வந்து போயிடும். சரிங்களா? ஒரு 2 டைம் வடித்தா போதும். சரிங்களா? 2 டைம் இப்படி பிசைஞ்சிட்டு நீங்கள் வடித்தாலே அது போதும். ரொம்ப திரும்ப பண்ண வேண்டாம். ஒரு நல்ல கம்பு இல்லாமல் கூட வெளியே போக சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 2 டைம் இப்படி வடிச்சிட்டு நீங்கள் எடுத்த உடனே கம்பு வந்து அப்படியே தனியாக ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு அதாவது இந்த ப்ராசஸ் படி பண்ணால் நீங்கள் வந்து எதுக்குமே வெயிட் பண்ண வேண்டாம். இது வந்து கம்பை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. கம்பு ஊறிட்டு, சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அரிசி வந்து எவ்வளோனா கரெக்டாக ஒரு 100 கிராம், சரிங்களா? 100 கிராம் பச்சரிசியில் ரவுண்ட் அரிசி, அதாவது இந்த இட்லி அரிசி சைஸ் மாதிரி இருக்கும், அது எடுத்தாலும் சரி, இல்லைனா இந்த சின்ன அரிசி எடுத்தாலும் சரி. சரிங்களா? இது நம்ம ஏரியாவில் கிடைக்குது, இது எடுத்திருக்கேன். இதுவும் மிக்சியில் வச்சுட்டு ஒரு லைட்டாக ஒரு பீட்டு, சரிங்களா? எல்லா அரிசியுமே ஆஃபாக மாறிடும். சரிங்களா? அப்படிங்கும் பட்சத்தில் அந்த கூழ் கூட சேர்த்து சாப்பிட்றப்போ அது நல்லா வரும். ஒரு மிக்சியில் வந்து ஒரு பிடி பிடிச்ச உடனே அந்த அரிசி எல்லாமே 2-3 மாறிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஆயிரும். ரொம்ப பவுடராக திரிச்சிட வேண்டாம். கொஞ்சம் அரிசியும் கிடக்கணும், கொஞ்சம் மாவும் கிடக்கணும், அப்படி இருக்கும். சரிங்களா? இதை வந்து இப்போ வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம்னா வெந்நி வைக்கணும். சரிங்களா? வெந்நி வந்து கரெக்டாக நான் வந்து இப்போ வந்து ஒரு 2.25 லிட்டர்கிட்ட எடுத்திருக்கேன். சரிங்களா? நீங்கள் 2 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் வரை எடுத்துக்காங்க. திக்காக இருக்கும், கொஞ்சம் தண்ணி சேர்த்தா கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2.25 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க விட்றோம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டு. இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோன்னா கம்பு மாவு, சரிங்களா, கடைகளில் பேக்கெட்டில் கம்பு மாவு கிடைக்கும். இந்த கம்பு மாவு வந்து கரெக்டாக 1/4 கிலோ, சரிங்களா, 1/4 கிலோ கம்பு மாவை கரைச்சி தனியாக வைக்க போகிறோம். இப்போ கம்பு மாவு நீங்கள் கரைச்சி எடுக்கிற டைம் வந்து தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ எல்லார்ட்டையுமே மெஷர்மெண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு தானமான ஒரு அளவு எடுத்து ஒரு 1/2 லிட்டர் 400 ml இந்த மாதிரி வர மாதிரி எடுத்து கரைச்சி எடுங்க. எதுக்கு கம்பு மாவை கரைச்சி முன்னக்கூட்டியே வைக்கிறோம் அப்படின்னா இந்த கம்பு மாவுலேயுமே கொஞ்சம் பரபரன்னு வந்து கம்பு இருக்கும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக முன்னாடி கரைச்சி வச்சா நமக்கு வந்து அடுத்தால வெந்நியில் சேர்க்கும் போச்சில் அதுவும் நல்லா வெந்து வரதுக்கு வந்து கரெக்டாக டைமிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துட்டு, சரிங்களா, நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்க்குறதுக்குள்ளேயே தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா பரபரன்னு அடித்து வச்சுருக்க அரிசி, சரிங்களா, அரிசி சேர்க்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம ஒரு 50 கிராம் முழு கம்பு வாங்கி அடித்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்க்க போகிறோம். இந்த 2யும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வேக விட போகிறோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே இந்த அரிசியும் கம்பு வந்து வெந்துடும். சரிங்களா? அதுக்காக நீங்கள் 10 நிமிஷம் கழித்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் இறக்கணும். நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த கரண்டியால் எடுத்து பார்க்குறப்போ அந்த அரிசி வந்து நம்ம சாதம் கண்டிஷனுக்கு வந்துடும். சரிங்களா? சாதம் மாதிரியே இருக்கும் பார்க்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கம்பை வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு அதை எடுத்து அமுக்கி பார்க்கணும். சரிங்களா? லேசுங்களுக்குள்ள அது கொஞ்சம் நொறுங்குதா அமுங்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படியே கல்லுமா இருந்தால் டைம் கொடுங்க கொஞ்சம் வேகிறதுக்கு. ஏன்னா கம்பு வந்து வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பச்சரிசி வந்து குயிக்காக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். இப்போ வந்து பச்சரிசி வந்துட்டு கையால் எடுத்து நொறுக்கி பார்க்க பிறகு கம்பும் வெந்துட்டு, சரிங்களா? இப்போ வந்து 2மே நல்லா வெந்துட்டு அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்த பிறகு தான் அடுத்து வந்து கம்பை வந்து கரைச்சி உள்ளே சேர்க்கணும். பவுடர் கம்பை வந்து கரைச்சி சேர்க்கணும். ஏன்னா கம்பு மாவு சேர்த்த பிறகு இது வந்து வேகாது. சரிங்களா? அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதனால் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தான் கையால் செக் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா உப்பு சேர்க்க போகிறோம். சரிங்களா? உப்பு வந்து கரெக்டாக ஒரு 30 கிராம் அளவு. சரிங்களா? ஒரு 5 கிராம் முன்ன பின்ன ஆனால் பிரச்சனை கிடையாது. இது வந்து நம்ம கூழ் காய்க்கும் போச்சில் சேர்க்குற உப்பு. மோருக்கும் தனியாக உப்பு வந்து போடணும். அது வந்து நான் ஏற்கனவே ஒரு மோர் வீடியோவில் சொல்லியிருப்பேன். கிலோவுக்கு 10 கிராம் போடணும். மோர் பிஸ்னஸ் பண்ணனாலும் கீழே பார்த்துக்காங்க, லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க கம்பு மாவு, சரிங்களா, கம்பு மாவை கரைச்சி வச்சுருக்கோம்.
அதை வந்து அப்படியே உள்ளே சேர்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் அந்த கம்பு மாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் சின்ன சின்ன துண்டு வந்து கம்பு வந்து கொஞ்சம் பரபரன்னு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கம்பு மாவை வந்து ஃபுல்லாக நம்ம அப்படியே கரைச்சி வச்சுருக்கதை உள்ளே சேர்க்கலாம். அதாவது கம்பு மாவு சேர்த்த பிறகு கட்டி பிடிக்கும். அது மாதிரி கம்பு மாவு சேர்த்த பிறகு அரிசியும் கம்பு வந்து வேகாது. சரிங்களா? முழுசாக இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் வெந்துட்டான்னு பார்த்துட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு கம்பு மாவு வந்து கரைச்சி விடுங்க. நீங்கள் கம்பு மாவு கரைச்சி விட்டு ஒரு 5 நிமிஷமே போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நல்லா கட்டியாகும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடியில் பிடிக்க விட்டுறக்கூடாது. நல்லா நீங்கள் அப்படி கிண்டிட்டு இருக்கும் போச்சுல அந்த தண்ணி எல்லாமே வற்றி ஒரு ஸ்ட்ராங்கான கன்சிஸ்டன்சியாக மாறும். சரிங்களா? நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக மாறிட்டு பபுள்ஸ் வந்து ஒரு மாதிரி அங்கங்கே பபுள்ஸ் வந்து வெடிக்கும். சரிங்களா? அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். நானும் இதில் கொடுத்துருக்கேன். அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இந்த பபுள்ஸ் வெடிக்கும் பார்த்தீங்களா? இந்த தண்ணி இல்லாமல் பேஸ்ட்டாக மாறிட்டு பபுள்ஸ் வந்து அங்கே ஒன்று ஒன்றா வெடிக்கும். இந்த டைம் வந்து நம்ம கம்பு மாவு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். சரிங்களா? பச்சரிசி, முழு கம்பு, கம்பு மாவு, சரிங்களா, எல்லாமே வெந்துட்டு இப்போ வந்து சூப்பரான ஒரு பக்குவம். கூழ் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கூழை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கூழ் கடைக்கு வந்து நம்ம கொண்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூழ் ரெடி. சரிங்களா? கம்பு கூழ் கடை வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம உங்களுக்கு சைடிஸ் வந்து எதுனாலும் வச்சுக்கலாம். மோர் வத்தல், சீனியரைக்காய் வத்தல், வெங்காயம், மாங்காய் ஊறுகாய், அப்பளப்பொரி, குட்டு முருங்கை வத்தல். சரியா? இது வந்து குட்டு முருங்கன்னு ஒன்று எங்கள் ஏரியாவில் காட்டிலே கிடைக்கும். வரக்கூடிய நாளில் அந்த வீடியோ பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கூழ் வந்து காய்க்கும் போச்சில் எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஆற வச்ச உடனே எப்படி ஆகிட்டு பாருங்கள், கட்டி ஆகிட்டா. அவ்வளோதான். நீங்கள் வந்து அங்கே அடுப்பில் வந்து தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஆறினோடனே இப்படி வந்து கட்டி ஆயிரும். சரி, இப்போ நம்ம வந்து கூழை வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்லைனா சொம்பு, அதாவது நம்ம வந்து நீ வியாபாரத்துக்கு கொண்டு போகிறவங்க இப்படி கட்டியாக காய்ச்சி தண்ணி சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போனாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் சரி. இப்போ ஒரு 1.5 கரண்டி கூழ், அடுத்தால வந்து மோர் வந்து ஒரு 3 கரண்டி. இந்த பாத்திரம் வந்து நான் தயிர் போட்டு வச்சு இந்த பாத்திரம் தான், அதனால இதிலே எடுத்துட்டேன். இப்போ இந்த கட்டி போக நல்லா ஆத்திட்டா நம்ம கூழ் வந்து ரெடி. நம்ம கொஞ்சம் மோர் சேர்த்து விடலாம். இது வந்து 400 ml பாத்திரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பு கூழ் வந்து ரெடி ஆகிட்டு. நீங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு போகிறவங்க இந்த மாதிரி சைடிஸ் வந்து நிறைய கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும், இந்த மோரில் உப்பு சேர்க்கணும். சரிங்களா? இந்த மோரில் எவ்வளோ உப்பு சேர்க்கணுங்கிறது நான் ஒரு மோர் வீடியோ மளிகை கடைக்கு பண்ணுறது பண்ணியிருப்பேன். கிலோவுக்கு 10 கிராம் போடணும். மோர் வந்து நல்லா திக்கான மோர் எடுங்க. சரிங்களா? அதுதான் உங்கள் கூழ் கடையை அந்த டாப்பில் கொண்டு வந்து நிற்கும். ஊருக்கு 10 கூழ் கடை இருக்கும், ஆனால் இந்த கடையில் தான் கூழ் டாப்பாக இருக்கும். அங்கே காரணம் வந்து மோர் வந்து நல்லா திக்காக இருக்கும். சரிங்களா? இன்னும் சில பேர் வந்து தயிர் கன்சிஸ்டன்சிலே மோர்லாம் கூழுக்கு போட்டு கொடுக்காங்க. காரணம் அந்த டேஸ்ட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வச்சுக்கிடுவாங்க. 1:2, 1:3. சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது. 1 லிட்டர் திக்கான தயிருக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்து ரேட்டு கூட்டி விற்பாங்க. இல்லைனா 2 லிட்டர் தண்ணி சேர்ப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்குறப்ப வந்து அது வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து சரியாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்மங்கூழ் வந்து உண்மையிலேயே ரொம்ப சத்தானது. இந்த சம்மரில் வந்து கம்மங்கூழ் வந்து தேடி வராங்க. இப்போ வந்து இதோட ரேட்டெல்லாம் பார்த்துடலாம். சரிங்களா? இதோட ரேட்டு பார்த்தா கம்பு வந்து 1/2 கிலோ கம்பு வந்து உங்களுக்கு வந்து 30 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் இருக்குது. மிட் ரேஞ்சிலே போட்டுக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து ஒரு 35 ரூபால பாதி, ஒரு 17 ரூபாய்க்கு கம்பு காய்ச்சிருக்கோம். மோர் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பாக்கெட் மோரை கரைக்க போகிறீங்களா, மாட்டுப்பால் வாங்கி உர ஊற்றி தயிராக மாற்ற போகிறீங்களா? ஏற்கனவே சொன்னேன், போன ராகி கூழ் வீடியோலேயே சொன்னேன். இது நம்ம வீட்டில் நெய் எடுத்துகிட்டு இருக்கோம், அதுக்குள்ள மோர். அதே மாதிரி நீங்கள் இந்த வத்தல் சைடிஸ் எல்லாமே அப்ராக்சிமேட்டாக ரேட்டு போட்டால் 100 கிராம், சரிங்களா, 100 கிராம் 20 ரூபா. அப்படி எல்லா மார்க்கெட்லேயும் லோக்கல் மார்க்கெட்லேயே கிடைக்குது. நீங்கள் ஹோல்சேலில் போனால் 100 கிராம் 13 ரூபா 14 ரூபா. சென்னையிலலாம் போனால் இன்னும் ரேட்டு சீப்பாக கூட வாங்கலாம். வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அங்கே வாங்கினது என்ன ரேட்டில் வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுதேன். அதே மாதிரி மாங்காய் அதெல்லாம் உங்கள் ஊரில் என்ன ரேட்டோ அது ஒரு நல்ல பிராண்ட் ஊறுகாய் ஒன்று வாங்கி வச்சுக்காங்க. ஏன்னா அதுவும் மக்கள் இன்னைக்கு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆனியன் கேட்காங்க. சரிங்களா? ஆனியன் மேலே போட்டு தான் கொடுப்பாங்க எங்கள் ஊரில், மற்ற ஊர்களில் எப்படின்னு தெரியலை. அதனால் ஆனியன், இந்த வத்தல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்காங்க. இது நல்ல லாபமான பிஸ்னஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தா இப்போ நம்ம காய்ச்ச 1/4 கிலோ கூழில் வந்து 20 கூழ், சரிங்களா, குடிக்கிறது கரெக்டாக 20 கப்பு 400 ml தாராளமாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஏன்னா இந்த கம்பில் வந்து அவ்வளோ ஹெல்த் இருக்குது. மக்கள் வந்து தேடி வராங்க. இல்லை ரொம்ப லாபமான பிஸ்னஸ் கம்பு. இந்த கம்மங்கூழ் எடுத்து பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டீங்க, அந்த கேழ்வரகு கூழ் ராகி கூழ் காய்க்கும் போச்சுலே கம்மங்கூழ் வீடியோ போடுங்கன்னு கேட்டீங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப அளவோட துல்லியமாக எல்லாமே தெளிவாக பண்ணி கொடுத்துருப்பேன். டேஸ்ட்டு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஹோட்டல் பிஸ்னஸ்க்கும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் வச்சிருந்த ஹோட்டலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக யூஸாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.